தேங்க்யூ தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராம். தேங்க்யூ. கள்ள மார்க்கெட்காரங்களை பத்தியும் கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கவங்களை பத்தியும் எழுதி அவங்க முகமுடிகளை கிழிச்சவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் நடத்தும் இந்த பாராட்டு விழாவில் டிவிக்காக ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பொருளாதார சீர்கேடுகளை பத்தி புள்ளி விவரத்தோட எழுதி பல பெரிய மனுஷங்களோட பகைமையை சம்பாதிச்சுக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு ஆபத்து வராதா? கண்டிப்பா வரும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆபத்துகளை கண்டு பயப்படுறவனால எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய முடியாது. பொதுவாவே நம்ம நாட்டு ஜனங்களுக்கு நடக்கிறது நடக்கட்டும், நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வளர்ந்து போயிடுச்சு. இந்த மனோபாவம் தான் சமுதாய சீர்கேடுகள் மலிஞ்சு போறதுக்கு காரணம். இது எப்படியாவது மாத்தியாகணும். உங்க ஒருத்தரால அதை மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா நல்ல ஒரு ஆரம்பத்துக்கு நான் காரணமா இருக்கேங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது. எனக்கு அதுவே போதும். உங்க வருங்கால திட்டம்? பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்து பல நல்ல திட்டங்களை போடுது. ஆனா அதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேராம இடையில சில தரகர்கள் ஏகப்பட்ட தில்லுமுல்லுகள் செஞ்சு பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. என்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம இப்படிப்பட்டவங்களுடைய ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்துறது தான் என்னுடைய ஒரே லட்சியம். ராஸ்கல் தொலைச்சிடுறாங்க. ஏப்பா டிவியில வந்த ராமனை சுட்டு உங்க ஆத்திரத்தை தணிச்சுக்கிறீங்க இல்ல? எஸ். 7 வருஷம் என்ன ஜெயில தள்ளி கஷ்டப்பட வச்சான். இப்ப ஓம் பிசினஸ்லயும் குறுக்கிடுறான். உன் பிசினஸ் மட்டுமல்ல நரேந்தர், என் கடத்தல் விஷயத்தை பத்திரிகையில எழுதி எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் உண்டாக்கிட்டான். என் கான்ட்ராக்ட் பத்தி எழுதி என் பிசினஸ் கெடுத்துட்டான். என் பிளாக் மணியை பத்தி எழுதி இன்கம் டாக்ஸ்ல ரைடு பண்ண வச்சுட்டான். ராம நம்ம பத்தி எழுதாம இருக்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க நரேந்தர். நான் வேணா 2 லட்சம் ரூபாய் தர்றேன். சேஜி, ராமனே ஒரு பெரிய பணக்காரன். அவன் பத்திரிக்கையில எழுதுறதே புகழுக்காத்தான். சோ அவனை பணம் கொடுத்து சரி கட்ட முடியாது. வேற ஏதாவது ஒரு வழியை யோசிப்போம். அவனையே தீர்த்து கட்டிட்டா அதுக்குள்ள ஏன்பா அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை? முதல்ல அவன் வேலை செய்யற பத்திரிக்கையில அவன் எழுதாம தடுப்போம். ஏண்டா டேய், வச்ச கண்ணு வாங்காம உன் சித்தப்பனையே பாத்துக்கிட்டு இருக்கிறியா? அது ஏன்? இவருக்கு மட்டும் என்ன மாதிரி பல்லு எடுப்பா இருக்கு, ஆனா அப்பாக்கு தான் பல்லு அழகாவே இல்ல. இருக்காது இருக்காது, நீதான் உன் சித்தப்பனையே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறிய. பல்லு சொல்லு மூஞ்சி எல்லாம். அப்ப இவர உனக்கு தெரியுமா? தெரியுமா? பைத்தியக்காரா, இங்கதான் வளர்ந்தாரு. இங்கயா? அங்க இல்ல, இங்க. இவரை வளர்த்ததே நான் தான். அது ஒரு பெரிய காதல் கதை. இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது. வயசு வரட்டும். என்ன நீ எதை கேட்டாலும் வயசாகட்டும் இழுத்தடிக்கிற? நீ கேக்குறதெல்லாம் அடல்ஸ் ஒன்லி கேள்வியா இருந்தா அப்படித்தான். அடல்ட் ஒன்லினா என்ன? வயசு வந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கு எத்தனை வயசு ஆகணும்? முந்தி எல்லாம் 18 வயசு, இப்ப 10 வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிறானுங்களே. இப்ப எனக்கு என்ன வயசு? உனக்கு 5. இன்னும் 5 வருஷம் போகணும். அவ்வளவு வருஷம் ஆகுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஹலோ, நான் சாயிப்புள்ள பேசுறேன். கொஞ்சம் இருங்க தம்பி, உங்களுக்கு போன். யாரு சாம்பிள்? ஹலோ, ராமன் ஹியர். சொல்லு ரமேஷ். நினைச்சேன் நரேந்திரன் பத்திரிகையை விலைக்கு வாங்கிட்டான். ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ரமேஷ். சாம்பிள், நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர மாட்டேன். கொஞ்சம் இவனு அருண், இந்த சாமி பிள்ளை மத்தியானம் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பிடிப்பாரு. நீ தான் கிட்ட இருந்து அவர் சாப்பிட வைக்கணும். ஓகே? கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? வேற வேற இந்த சாமி பிள்ளை சமையல சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. பேசாம நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோ. 2வது? இதெல்லாம் யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தது? நான் இல்ல, நான் இல்ல. நான் இல்லையாவது பூனை இல்லையாது நீங்க தான் சொல்லி கொடுத்திருப்பீங்க. நான் இல்லைங்க. ஏன் சாமி பிள்ளை இப்படி பயப்படுறீங்க? ஆமான்னு சொன்ன தலையா வாங்கி போடுவாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களையே நீ வா போன்னு பேசுற.
பத்தாக்குறைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுத்து அவனுக்கு கெடுக்குறீங்க. நான் சொல்லி கொடுக்கலீங்க, அவன் தாங்க எனக்கு சொல்லி கொடுக்கறான். பேச்ச மாத்தாதீங்க. கல்யாண விஷயம் என்னாச்சு? இந்த பாருங்க, சும்மா அவர் மிரட்டாதீங்க. அவர் சின்ன பையன், உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது. தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. நான் அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க பொண்ணு பார்த்து வைங்க, வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரட்டுங்களா? சரி. எஸ், கம் இன். வாங்க ஆசிரியரே. என்ன இந்த சீட்ல பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கணுமே? இருக்கும். ராத்திரியோட ராத்திரியா நீங்க இந்த பத்திரிக்கை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது எதுக்காகங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா அந்த எண்ணம் நிறைவேறாது, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்பா நிறைவேறாது? இனிமே உன்னோட ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இனிமே என்னுடைய ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது. ஆனா வேற எந்த பத்திரிக்கையிலாவது வந்ததுன்னா உங்களால என்ன தடுக்க முடியும்? ஏன் முடியாது? அப்படி தடுத்து நிறுத்தலனா என் பேரை மாத்திக்கிறேன். ப்ராமிஸ்? எஸ். மிஸ்டர் பக்கரிசாமி, நீங்க தானே சொன்னீங்க பத்திரிகையில வந்தா பேரை மாத்திக்கிறேன்னு. அப்படி வரப்போற பத்திரிகை என்னுடைய சொந்த பத்திரிகையா இருந்துச்சுன்னா, எஸ், ஒரு சொந்த பத்திரிகை ஆரம்பிக்க போறேன். உங்க முகமூடி எல்லாம் கிழிக்க போறேன். யூ, என்னுடைய ராஜினாமா. வரேன். பாட்டி, நரேந்திரனுடைய கைக்கூலியா? நேர வர தைரியம் இல்லாம ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு அனுப்பிச்சிருக்கான. ஒண்ணு வீண் போல. இந்த புடவைய அவனை கட்டிக்க சொல்லுங்க. ஓட்டப்ப சார் 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 சார்